அண்மை செய்தி. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை என தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த என்ன காரணம்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையான ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த 2 தொகுதிகளே எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2019 திருப்பூர் மற்றும் நாகையில் நின்று வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்டுக்கு இந்த முறை தொகுதிகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே 4 கட்சிகளுக்கு திமுக கூட்டணி சார்பில் எண்ணிக்கையில் அடிப்படையில் மட்டுமே இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக மற்றும் காங்கிரஸ் என இத்தனை கட்சிகளுக்கு ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுடான இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே இன்று மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகிறது. அதன் அடிப்படையிலே 2 குழுக்களும் பேசி தொகுதியை உறுதி செய்வார்கள். ஏற்கனவே 2 தொகுதிகள் திமுக சார்பில் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதி என்பதை இன்று மாலை இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.